Day 25. Day 25 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா? அதாவது பட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சென்டென்ஸ் கொடுத்துருந்தீங்க. சூப்பர், ஆசம், ரொம்ப நல்லா இருந்தது. சென்டென்சஸ் எல்லாமே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல், ஏன்னா அது ஒரு சிம்பிளான ஒரு கன்ஜங்ஷன் தானே. ஸோ நிறைய பேரால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன், நீ இன்னும் தூங்கவில்லையா எப்படி கேட்பீங்க அப்படின்னு. அதோட ஆன்சர்ஸும் கொடுத்துருந்தீங்க. என்னென்னா காமனாக எல்லாருமே தெரியாதவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன். ஹேவின்ட் யூ ஸ்லெப்ட் எட் அப்படின்னு அர்த்தம். ஹேவின்ட் யூ ஸ்லெப்ட் எட் அப்படின்னா நீ இன்னும் தூங்கவில்லையா அப்படின்னு அர்த்தம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயே நம்ம இந்த கொஸ்டின் அழகாக எட்டை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஹேவின்ட் யூ ஸ்லெப்ட் எட், நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். Day 25. அதே மாதிரி Day 25 பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒன்று. Day 22ல நம்ம ப்ரொபோசிஷன் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் அமாங் நான் டீச் பண்ணியிருப்பேன். அது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தேர் இஸ் a fight among the three brothers அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரெண்டு நபர்களோ ரெண்டு திங்ஸோ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். மோர் தென் 2 persons ஆர் திங்ஸ் அப்படின்னா அமாங் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் அமாங்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸ் எழுதும்போது தேர் இஸ் எ ஃபைட் அமாங் 3 brothers அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக பிட்வீன் அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஐ மேட் அ மிஸ்டேக், ப்ளீஸ் இக்னோர் தட் மிஸ்டேக், சாரி ஃபார் தட் மிஸ்டேக். எனக்கு ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் விஜயராஜா மதுரையிலேருந்து அவர் தான் எனக்கு அதை பாயிண்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. மேம் நீங்கள் சொல்லும் போது அமாங்னு சொல்லிட்டீங்க நரேட் பண்ணும்போது, ஆனால் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிட்வீன் எழுதிட்டீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் நான் கவனிச்சேன். அதை ஒன்று கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் அந்த வீடியோலயே அதை பின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபைன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று நம்ம கன்ஜங்ஷன் பார்த்தோம் இல்லையா? டாப் 10 கன்ஜங்ஷன்ஸ். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஸ்போக்கனுக்கு உங்களுக்கு போதும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நேற்று ஒரு 9 கன்ஜங்ஷன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இஃப் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஸ்போக்கன்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்ஜங்ஷன்ஸ் வென், வைல், இஃப், இது மூணுமே. ஏன்னா நம்ம அதிகமாக இது மூணுத்தையுமே யூஸ் பண்ணுவோம். இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆல், ஆனால், ஆல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் கொடுக்கும். நான் சென்டென்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அதாவது கண்டிஷனல் கிளாஸ் அப்படிம்பாங்க. ஒரு விஷயம் நீ செஞ்சா இப்படி நடக்கும், ஒரு வினை நீ இப்படி பண்ணா அதே மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்பதான் நம்ம இஃப் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இந்த இஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 கேட்டகரிஸா பிரிக்கலாம். 0 கண்டிஷனல், ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிஷனல் அப்படின்னு. அதுக்கப்புறம் மிக்சட் கண்டிஷனல்னு கூட ஒன்று இருக்கு. இப்போ பேசிக்கா ஒரு பிகினர்ஸ்க்கு அந்த அளவுக்கு அது தேவையில்லை. இதனால நீங்க நல்லா தெரிஞ்சு அப்ளை பண்ணாலே போதும். அந்த மிக்சட் கண்டிஷனல் அப்படிங்கிறது தனியா ஒரு நாள் ஒரு கிளாஸ்ல நம்ம ரெகுலர் கிளாஸ்ல ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 0 கண்டிஷனல். 0 கண்டிஷனல் அப்படின்னா என்னன்னா, ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸ், அப்பதான் நம்ம இந்த 0 கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா 100% நீ இந்த விஷயம் இப்படி செஞ்சேன்னா 100% அது அப்படிதான் உனக்கு ஆப்போசிட்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? உதாரணம் இப்ப பாருங்களேன். இஃப் வாட்டர் ஃப்ரீசஸ் இட் டர்ன்ஸ் இன்டு ஐஸ். ஐஸ் தண்ணி ஃப்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அது ஐஸா தானே மாறும். இஃப் வாட்டர் ஃப்ரீசஸ் இட் டர்ன்ஸ் இன்டு ஐஸ். கரெக்டா? அப்போ ரெண்டு பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். ரெண்டு பார்ட்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். இந்த 0 கண்டிஷனல்ல தண்ணி ஃப்ரீஸ் ஆச்சுன்னா அது ஐஸா தான் 100% மாறி போகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். அதே மாதிரி ஐஸை நீங்க ஹீட் பண்ணா என்ன ஆகும்? அது உருகிதானே போகும். ஸோ இப்படி செஞ்சீங்கன்னா 100% அதோடைய விளைவு இப்படித்தான் இருக்கும். அப்போதான் நம்ம இந்த 0 கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரும். இஃப் யூ ஹீட் ஐஸ், நீங்க ஐஸை உருக்குனீங்கன்னா இட் மெல்ட்ஸ், அது உருகிதான் போகும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இஃப் பிளான்ட்ஸ் டு நாட் கெட் வாட்டர் தே டை. செடிகளுக்கு தண்ணீர் இல்லாட்டி என்ன பண்ணும்? அது செத்து தானே போகும். இஃப் பிளான்ட்ஸ் டு நாட் கெட் வாட்டர், செடிகளுக்கு தண்ணீர் இல்லை என்றால் அது இறந்து போகும். தே டை. இப்போ புரியுதா? இந்த 0 கண்டிஷனல் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். இதுதான் ரொம்ப அதிகமா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஸ்போக்கன்ல. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படிங்கிறது, சி ஃபார் எக்ஸாம்பிள், நீ நல்லா படிச்சா நல்ல மார்க் வாங்குவ,
நீ ஃபாஸ்டா போனேன்னா நீ ட்ரெயினை பிடிப்ப, நீ ஃபாஸ்டா போனேன்னா பஸ்ஸை பிடிப்ப. அதே மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயம் இப்படி பண்ணா அப்படி நடக்கும், இந்த ஆல் இப்படி செய்தால் பண்ணால் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்பதான் நம்ம வந்து இந்த இஃபை யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் லேட்டர் ஆன் செகண்ட் பார்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்லயும் இருக்கும். இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும், ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும், அதெல்லாம் நமக்கு இப்போ கிளியராகவே தெரியும் இல்லையா. அதனாலதான் எல்லாத்துக்குமே பேஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால டென்சஸை படிச்சுட்டு வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கறது. அடுத்து சென்டென்ஸ் பாருங்க. இஃப் ஐ கெட் மணி ஐ வில் பை ஹர் அ கிஃப்ட். என்கிட்ட வந்து பணம் இருந்தா நான் வந்து அவளுக்கு கிஃப்ட் வந்து வாங்குவேன் அப்படின்னு அர்த்தம். இருந்தால், அப்போ இஃப் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணிடுறோமா. இஃப் சப்ஜெக்ட் வேர்ப், சப்ஜெக்ட் வேர்ப். என்னது, பணம் இருந்தா. இஃப் ஐ கெட் மணி, ஓகேவா, கமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ வில் பை ஹர் அ கிஃப்ட், நான் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்குவேன். அப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணுமா செகண்ட் பார்ட். ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், வில் பக்கத்துல V1 verb யூஸ் பண்ணுவோம். வில் V1 verb இல்லையா, வில்க்கு பக்கத்துல என்ன V1 verb தான் யூஸ் பண்ணும். பை பாட் தான், பை அப்படிங்கிறது V1 verb. ஸோ அப்போ ஐ வில் பை, அவளுக்கு, யாருக்கு, அவளுக்கு, பை ஹர் அ கிஃப்ட், அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்குவேன். இப்ப எப்படி இந்த இடத்துல அ கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்கிறதெல்லாம் புரியுதா. இதே இப்ப யூஸ்ஃபுல் கிஃப்ட்னா அ யூஸ்ஃபுல் கிஃப்ட் அப்படிதான் வரும், புரியுதா. ஸோ இஃப் ஐ கெட் மணி, என்கிட்ட பணம் இருந்ததுன்னா ஐ வில் பை ஹர் அ கிஃப்ட், நான் அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்குவேன். அடுத்து பாருங்க, இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் ஸ்டே இன்சைட். மழை பெய்தால் நாங்க வந்துட்டு உள்ள இருக்கணும், உள்ளதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. மழை பெஞ்சா நீங்க ஏதாவது வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்களால போக முடியாது. அப்ப நீங்க சொல்றீங்க மழை பெஞ்சா என்ன பண்ண முடியும், நம்ம வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்தால். ஸோ இஃப் யூஸ் பண்ணிட்டோம், ஆல் அதுக்காக தான் மழை பெய்தால். இஃப் சப்ஜெக்ட் ரெயின்ஸ், ஏன் இந்த இடத்துல இட்டு வந்திருக்கு, தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனாலதான் ரெயின்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஓகேவா. இஃப் இட் ரெயின்ஸ் we will stay inside, நாங்க உள்ள இருப்போம். we will stay future tense. so subject will கூட V1 verb நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். புரியுதா, இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் எப்படி அப்ளை ஆகுதுன்னு நிறைய நம்ம வந்துட்டு டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். இஃப் இட் ரெயின்ஸ் we will stay inside. அடுத்து பாருங்க, இஃப் ஹி கால்ஸ் ஐ வில் ஆன்சர். அவன் எனக்கு ஃபோன் பண்ணா நான் ஆன்சர் பண்ணுவேன். அவன் எனக்கு ஃபோன் செய்தால், அப்போ இஃப் ஆல் அதுக்காக தான் இஃப் யூஸ் பண்றோம். சப்ஜெக்ட் வேர்ப், இஃப் ஹி கால்ஸ், அவன் எனக்கு ஃபோன் செய்தால் நான் ஆன்சர் பண்ணுவேன். அப்போ எப்படி ஃபியூச்சர்ல சொல்லணும், ஐ வில் கூட தான் V1 verb யூஸ் பண்ணும். ஐ வில் ஆன்சர், புரியுதா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸும் செகண்ட் பார்ட் ஃபியூச்சர் டென்ஸ்லயும் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் இஃப் கிளாஸ். உங்களுக்கு இன்னைக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் இஃப் கிளாஸை பேஸ் பண்ணி எல்லாருமே ஒரு சென்டென்ஸ் எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, செகண்ட் கண்டிஷனல் இஃப் கிளாஸ். இது வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹைப்போதெட்டிக்கல் ஆர் இமேஜினரி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கற்பனையா ஒரு விஷயம், ஒரு நடக்காத ஒரு விஷயத்துக்கு இதே மாதிரி நடந்தா இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, கற்பனையா நம்ம பேசும்போதுதான் அதுதான் ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல தான் நாம வந்து இந்த செகண்ட் கண்டிஷனல் இஃப் கிளாஸை யூஸ் பண்ணுவோம். இதோடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாஸ்ட்லயும் செகண்ட் பார்ட் வந்து would பிளஸ் V1 verb-உம் இருக்கும். would அது கூட V1 verb பேஸ் பண்ணி செகண்ட் பார்ட் வரும். சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இமேஜினரின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்லலாம்னா, இஃப் ஐ பேர் யூ, இஃப் ஐ பேர் யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா, ஓ இடத்துல நான் இருந்தா இல்ல நான் நீயா இருந்தா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது வந்து ஒரு கற்பனை தானே, நான் நீங்களா ஆக முடியாது இல்லையா, இது வந்து ஒரு கற்பனை தானே இது. இஃப் ஐ வர் யூ அப்படின்னா ஓ இடத்துல நான் இருந்தா, நான் நீயா இருந்தா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாஸ்ட்ல இருக்கா. இந்த இஃப் ஐ வர் யூ அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், இதுக்கு இதுதான் மீனிங். தனித்தனியா ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் இதுக்கு எடுத்துக்காதீங்க. ஐ வுட் ஆஸ்க் ஹெல்ப், நான் வந்து உதவி கேட்பேன் அப்படின்னு அர்த்தம். உன் இடத்துல நான் இருந்தா நான் உதவி கேட்பேன் அப்படின்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன், செகண்ட் பார்ட் வந்து would பிளஸ் V1 verb அப்படின்னு சொன்னேன் இல்லையா, would பக்கத்துல V1 verb இருக்கு பாருங்க, கிளியரா. அடுத்து பாருங்க, இஃப் ஷி நியூ த ஆன்சர் ஷி வுட் டெல். அவளுக்கு ஆன்சர் தெரிஞ்சா அவ சொல்லுவா, ஓகே. இஃப் ஷி நியூ த ஆன்சர் ஷி வுட் டெல்.
அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாஸ்ட்லன்னு பார்த்தோம் இல்லையா, தெரிந்தால், அதுக்காக தான் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் verb, இது என்னது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, பாஸ்ட் ஃபார்ம்ல தான் சொல்லணும். இஃப் ஷி நியூ த ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்ட்டா. செகண்ட் பார்ட் எதை பேஸ் பண்ணி வரும், would plus v1 verb, she would tell, so would tell அப்படிங்கிறது v1 verb. இது புரியுதா? இன்னும் வேணா கண்டிஷனல் கிளாஸ்க்கு இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் கண்டிஷனல்கே. இஃப் ஐ ஹேட் எனஃப் மணி ஐ வுட் பை அன் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட். என்கிட்ட வந்து போதுமான அளவு பணம் இருந்தா நான் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் வந்து ஒன்று வாங்குவேன். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னது, பாஸ்ட்லன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இஃப் இருந்தால், அதுக்காக தான் இஃப் யூஸ் பண்றோம். சப்ஜெக்ட் verb ஐ ஹேட். ஓகே, இஃப் பாஸ்ட்ல தான் சொல்லணும். சப்ஜெக்ட் verb. இஃப் ஐ ஹேட் எனஃப் மணி, போதுமான அளவு பணம் இருந்தா நான் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் வாங்குவேன். ஸோ செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது வுட்டை பேஸ் பண்ணி வரும் இல்லையா. ஸோ ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் வுட்டுக்கு பக்கத்தில் v1 verb தான் யூஸ் பண்ணணும். வுட் பிளஸ் v1 verb. ஸோ வுட் பை, இந்த இடத்துல an எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட். ஏன் an யூஸ் பண்ணுறோம் தெரியுதா? எக்ஸ்பென்சிவ் என்னது, வவல் சவுண்ட், உயர் ஒலியோடைய ஓசை வருது, அதனால தான் an எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாமே நம்ம இனிமேல் கவனிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இஃப் ஐ were you ஐ would not do that. உன் இடத்துல நான் இருந்தா நான் இதை செய்ய மாட்டேன். ஐ would not do that. ஓகேவா? would not நெகட்டிவா இருந்தாலும் would not அப்படின்னு வந்தாலும் நம்ம அதுக்கு பக்கத்துல என்ன verb யூஸ் பண்ணணும், v1 verb தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த திஸ் தட்டு அதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது ப்ரொபோசிஷன் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா? வேர் நாட் டு யூஸ் ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறதுல பார்த்துருக்கோம் இல்லையா. டுடே, டுமாரோ, எஸ்டர்டே, நெக்ஸ்ட் வீக், திஸ் தட், அதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரொபோசிஷன் எதுவும் வராது அப்படின்னு. இனி நீங்க படிக்கும் போதோ இல்லை நீங்க லிசன் பண்ணும் போதோ நீங்க பேசும்போதோ இதே மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அப்படியே பேச பேச இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டே வந்துடுவீங்க. ஓகேவா? ஃபைன். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தேர்ட் கண்டிஷனல் இஃப் கிளாஸ். தேர்ட் கண்டிஷனல் இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது வந்து ஒரு பாஸ்ட் ரெக்ரெட், ஒரு விஷயம் இப்படி இருந்தா இதே மாதிரி செஞ்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது. இதுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஹவு டு மேக் சென்டென்ஸ் யூசிங் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறது தெரியும் இல்லையா. ஹேட் பிளஸ் v3 verb நம்ம பார்த்தோம் இல்லையா டென்ஸ்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லையும் செகண்ட் பார்ட் வந்து would have பிளஸ் v3 verbும் கொடுக்கணும். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இப்போ மட்டும் இன்னைக்கு நான் தனியா எடுத்தேன், நேத்தியே உங்களுக்கு நான் அதை எடுக்கல. ஜஸ்ட் ஒரே ஒரு கன்ஜெக்ஷனுக்கு மட்டும்தான் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்க போகுது. பாக்கி எல்லாம் ஈஸி தானே. அண்ட், ஆர், பட், சோ, எட், பாக்கி எல்லாமே ஈஸி தானே. சி, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லையும் செகண்ட் பார்ட் would have பிளஸ் v3 verbலையும் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஐ would have passed. நான் நல்லா படிச்சிருந்தேன்னா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருந்தேன்னா நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகியிருந்திருப்பேன். இப்போ என்ன அர்த்தம்னா, நீங்க எக்ஸாமுக்கு நல்லா படிக்கல, நீங்க பாஸ் ஆகலைன்னு அர்த்தம். அதான் இப்போ சொல்லியிருக்காங்க, இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர். இஃப் செய்திருந்தால், இஃப் யூஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஸோ ஐ ஹேட் ஸ்டடிட். ஹேடுக்கு பக்கத்துல v3 verb தான் யூஸ் பண்ணணும். அதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல பார்த்தோம் இல்லையா, எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஹேடு தான் யூஸ் பண்ணோம். எப்போதுமே ஹேவ் கிளாஸ் ஹேடுக்கு பக்கத்துல v3 verb தான் வரும். அப்போ இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர், நான் நல்லா படித்திருந்தேன் அப்படின்னா ஐ would have passed, நான் பாஸ் ஆயிருப்பேன். ஐ would have passed, would haveக்கு பக்கத்துல v3 verb. செகண்ட் கண்டிஷனல்ல woodக்கு பக்கத்துல v1 verb. தேர்ட் கண்டிஷனல்ல would haveக்கு பக்கத்துல v3 verb. ஓகேவா? அடுத்து பாருங்க, இஃப் ஐ ஹேட் சீன் ஹிம் ஐ would have talked to him. நான் வந்து அவரை பார்த்திருந்தேன்னா அவர்கிட்ட நான் வந்து பேசி இருந்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இஃப் ஐ ஹேட் சீன் ஹிம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லியிருக்கோமா. ஐ would have talked to him, நான் அவர்கிட்ட பேசி இருந்திருப்பேன். would have பிளஸ் v3 verb. அடுத்து பாருங்க, இஃப் இட் ஹேட் பீன் சன்னி we would have gone out. வெயிலா இருந்திருந்தா நாங்க வெளில போயிருந்திருப்போம். அப்ப என்னன்னா, அன்னைக்கு வெதர் நல்லா இல்ல, மழை பெஞ்சிருக்கு, நீங்க வெளில போகல. அதான் நீங்க அப்புறமா பேசுறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ, வெயிலா இருந்திருந்தா நாங்க வெளில போயிருந்திருப்போம். அப்ப இஃப் இட் ஹேட் பீன் சன்னி இருந்திருந்தால் we would have gone out. would haveக்கு பக்கத்துல v3 verb. கிளியரா?
உங்களுக்கு இன்னைக்கு டாஸ்க் என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் இஃப் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சென்டென்ஸ் நீங்க காமெண்ட்ல சொல்லணும். இந்த 4 கண்டிஷனும் புரியுதா? ஓகே ஃபைன். அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரீவியஸாக ஒரு 3-4 டேஸாகவே நம்ம ஸ்டோரி கான்வர்சேஷன் எதுவுமே பார்க்கல டென்சஸ்க்கு அப்புறம். நம்ம டேரெக்டாகவே ஆர்டிகல்ஸ் ப்ரொபோசிஷன்ஸ், ஆனால் அதுலலாம் நம்ம டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தோம். சிங்கிள் சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி 2 கான்வர்சேஷன், இது வரைக்கும் நம்ம படித்த கிராமர் பார்ட் எல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ ஸ்டோரி பார்த்துடலாமா? ஸ்டோரியோட நேம் என்னன்னா த ஆண்ட் அண்ட் த டவ். மோஸ்ட்லி இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக குழந்தைங்க எல்லாருமே இந்த ஸ்டோரி வந்து படிச்சிருப்பாங்க. அவங்க டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிற ஸ்டோரி தான் இது. ஸ்டோரி நான் சொல்கிறேன், சொல்ல இதில் என்ன மாதிரி டென்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டிகல்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, கன்ஜங்ஷன் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம கொஞ்சம் அப்படியே கவனிக்க ஆரம்பிப்போம். சரியா? இனி நீங்கள் ஸ்டோரி பார்க்கும்போது இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கேஷ்ஃபுல்லாகவே அப்புறம் நீங்கள் கிராமர் பார்ட்டெல்லாம் மைண்டில் கொண்டு வர வேண்டாம். இது இதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது கேஷ்ஃபுல்லாகவே அந்த ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். இனிஷியல் லெவலில் மட்டும்தான் நீங்கள் இப்படியெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டென்சஸ் இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்க, ஒன் டே a little ant was drinking water from a river. என்ன அர்த்தம்? ஒரு நாள் வந்து ஒரு சின்ன எறும்பு வந்து ரிவர் ஆற்றிலிருந்து தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. இப்போ ஒரு நாள் ஒரு எறும்பு வந்து தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது நம்ம எப்படி சொல்லுவோம்? லிட்டில் ஆண்ட்டை கூட விட்டுருங்களேன், an ant ஓர் எறும்பு, an ant drinking water was drinking water from a river அப்படின்னு சொல்லுவோமா? ஏன்னா குடித்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது என்ன டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தெரியுதா? அப்ப பாருங்க, ஒன் டே a little ant was drinking water from a river. தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. சடன்லி திடீரென்று the ant slipped and fell into the water. திடீர்னு அந்த எறும்பு வந்து வழுக்கி அப்படியே தண்ணீருக்குள்ளார விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாருங்க, a little antன்னு சொன்னாங்களா, அடுத்து the ant அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ புரியுதா ஏன் உங்களுக்கு the ant நீங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு? சாரி, the ant அப்படின்னு நம்ம எப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்? the ant, ஏன்னா வவலுடைய சவுண்டு வந்திருக்கு, அதனால the ant அப்படின்னு சொல்றோம். அதை கூட விட்டுருங்களேன், இங்க ஏ லிட்டில் ஆண்ட்னு வந்திருக்கு, இங்க தி ஆண்ட்னு வந்திருக்கு. ஏன்? நம்ம ஆர்டிக்கல்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு நவுனை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது டிபெண்டிங் அப்பான் த சர்க்கம்ஸ்டன்ஸ் அங்க ஏ வருமா ஆன் வருமாங்கிறத பார்த்து போட்டுடணும். செகண்ட் டைம் அதே சென்டென்ஸ்ல நவுனை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா தி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதனாலதான். புரியுதா? ஸோ இப்போ பாருங்க, சடன்லி அந்த ஆண்ட், suddenly the ant slipped and fell into the water. வழுக்கி தண்ணீருக்குள்ளார விழுந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு மோஷன் நடக்குது, அதனாலதான் into அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டோரி புக்ஸ் படிக்கும் போதும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த லாங்குவேஜ்லேருந்து கிராமர் கற்றுக்கணும். நமக்கு தெரிஞ்ச கிராமரை இம்ப்ளிமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம லாங்குவேஜ்லேருந்து கற்றுக்கணும். ஒரு மோஷன் நடக்குது, அதனால தான் இன்டு அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளியரா? அடுத்து பாருங்க, ஷி வாஸ் அபவுட் டு ட்ரவுன். ஷி வாஸ் அபவுட் டு ட்ரவுன் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து மூழ்கிற மாதிரி அது போயிடுச்சு, மூழ்கிற மாதிரி போயிடுச்சு. இதான் இதோடைய மீனிங். ஓகேவா? A dove saw this from a tree. ஒரு புறா வந்து இதெல்லாம் மரத்திலிருந்து பார்த்தது. ஸோ அப்போ a dove அப்படிங்கிறது சப்ஜெக்டா, பார்த்தது பாஸ்ட் ஃபார்ம், சப்ஜெக்ட் வேர்பா, எதுலேருந்து? மரத்திலிருந்து. அதனாலதான் ஃப்ரம் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. A dove saw this from a tree. அடுத்து பாருங்க, he got an idea. அதுக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது. நம்ம அந்த thirsty crow ஸ்டோரியிலேயே பார்த்தோம்ல, he got an idea அப்படின்னு. ஸோ he சப்ஜெக்ட், got verb, an idea, ஐ உயிர் ஒளியுடைய ஓசை, சப்தம், வவல் சவுண்ட், அதனாலதான் an idea, anங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. he got an idea. he plucked a leaf and dropped into the water. அது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு இலைய வந்து அது வந்து பறிக்குது. ஓகே,
ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பிளக்ட் அப்படிங்கிறது verb. அது வந்து ஒரு இலையை வந்து பறிக்குது. ஹி பிளக்ட் a leaf and dropped into the water. தண்ணீருக்குள்ளார போடுது. அகைன் ஒரு மோஷன் நடக்குது, அதனால தான் into அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. the ant climbed on the tree. அந்த எறும்பு வந்து அந்த மரத்து மேல ஏறுது. ஏறுதல் அதுக்கு வந்து climb, அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் climbed அப்படிங்கிற வெக்காபுலரி யூஸ் பண்ணியிருக்காங்க. மரத்து மேலே, அதனால தான் இங்க on அப்படிங்கிற ப்ரொபோசிஷன். ஓகே, the ant climbed on the tree. he was saved, அது காப்பாற்றப்பட்டது. இது வந்து passive. ஓகேவா, he was saved. அப்படி இல்லையா, he was set free அப்படிங்கிற மாதிரி அது வந்து தப்பிச்சிடுச்சு, அது விடுதலை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி he was set free அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, after some time, கொஞ்சம் நேரம் கழிச்சு, after some time a hunter came to catch the dove. ஒரு ஹண்டர், வேட்டைக்காரன் வந்து அந்த இடத்துக்கு வரான். எதுக்கு, அந்த டவ்வை வந்து பிடிக்கிறதுக்காக. a hunter came, a hunter அப்படிங்கிறது சப்ஜெக்டா, came, come, came, past verb, to catch the dove. டூக்கு பக்கத்துல எப்போதுமே v1 verb தான் 95% யூஸ் பண்ணுவோமா. so to catch the dove. அடுத்து பாருங்க, he pointed a gun at the dove. அவன் வந்து அந்த புறாக்கு நேரா குறி வைக்கிறான். ஸோ அப்போ அதுக்கு தான் he subject pointed அப்படிங்கிற verb யூஸ் பண்ணியிருக்காங்களா. எல்லாமே பாருங்க சிம்பிள் verbs தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. he pointed ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வெக்காபுலரி எதுவுமே கிடையாது, சிம்பிள் வெக்காப்ஸ் தான் எல்லாமே. he pointed a gun at the dove. இது வந்து ஒரு இன்சிடென்ட், ஒரு நிகழ்வு, அதுக்காக தான் at அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. he pointed a gun at the dove. the ant saw the hunter. அந்த எறும்பு, அந்த எறும்பு, அதான் the ant. ஏன்னா குறிப்பா அந்த எறும்பை பத்தி தான் இப்போதைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். the ant saw the hunter. அது அந்த வேட்டைக்காரனை பார்த்துடுச்சு. saw the hunter and bit his foot. bite அதோடைய past form bit. bit his footனா அவன் காலில் வந்து பாதத்துல கடிச்சிருது. ஓகே, bit his foot. அடுத்து பாருங்க, the hunter missed the shot. அதனால அந்த ஹண்டரோட ஷாட் வந்து மிஸ் ஆயிடுது. ஓகே, the hunter அப்படிங்கிறது சப்ஜெக்ட், missed அப்படிங்கிறது verb. the hunter missed the shot and the dove flew away. அப்புறமா அந்த டவ் வந்து பறந்து போயிடுது. கிளியரா? இப்போ பாருங்க, ஒரு ஸ்டோரியில நமக்கு டென்சஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரொபோசிஷன்ஸ் எல்லாம் தெரியறதுனால நம்ம இந்த ஸ்டோரியை கிராமர் வைஸ் கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. இதே மாதிரியே ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இந்த சேம் ஸ்டோரியை நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து அவங்களால நல்லாவே கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் while ஸ்பீக்கிங் சடன்லி தே ஸ்விட்ச் ஓவர் இன்டு அவர் ஓன் மதர் டங். அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன், நல்லா பேசிட்டே தான் இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்விட்ச் ஓவர் ஆகி தமிழுக்கோ அவங்க மதர் டங் என்னவோ அதுக்கு வந்துருவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இல்லாதது தான் காரணம். அவங்களால ஒரு 2-3 சென்டென்சஸ் பேச முடியும், ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, கண்டினியூஸாக பேசும்போது தான் ப்ராப்ளம் வரும். அவங்கெல்லாம் இதே மாதிரி இந்த ஸ்டோரி ப்ராக்டிஸிங்லாம் எடுத்து நிறைய செஞ்சு பார்த்தாங்கன்னா அந்த கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், கண்டினியூஸ் ஸ்பீக்கிங் அவங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதோடைய மாரல் என்ன அப்படின்னா, இஃப் யூ டூ குட் திங்ஸ் சர்டன்லி இட் வில் ரிட்டர்ன் இன் எனி ஃபார்ம். நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ரூபத்துலையாவது நிச்சயமாக நமக்கு அது திரும்பி வரும். ஆனால் நமக்கு திரும்பி வரும்னு நினச்சிட்டே நம்ம அதை செய்யக்கூடாது. ஓகே, இஃப் யூ டூ குட் திங்ஸ் சர்டன்லி இட் வில் ரிட்டர்ன் இன் எனி ஃபார்ம். இது கூட நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஃப் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, கண்டிஷனல் கிளாஸ், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கிளியரா? இந்த ஸ்டோரி புரிஞ்சிடுச்சா? இந்த ஸ்டோரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, வாய்ஸ் ரெக்கார்டர்ல பேசி பாருங்க, நிறைய ஏஐ கூட எல்லாம் பேசி இது சொல்றது கரெக்டாங்கிற மாதிரி பாருங்க. சாட் ஜிபிடி, மெட்டா ஏஐ, நிறைய ஏஐ இருக்கு, நிறைய ஏஐ ஃப்ரீயா தான் இருக்கு. ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமா தான் அது நம்ம கிட்ட வந்துட்டு பைசா கேட்குது. ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய அதை ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் பார்ப்போம். அடுத்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் பாருங்க, ப்ரொபோசிஷன் பேஸ் பண்ணி. இஸ் த புக் ஆன் த டேபிள்? புக்கு வந்து டேபிள் மேலே இருக்கா? ஸோ அதனால தான் ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ் இட்ஸ் ஆன் த டேபிள். ஆமாம், டேபிள் மேலே தான் இருக்கு. டிட் யூ ரெட் த புக்? நீ அந்த புக்கை படிச்சிட்டியா? விச் புக்? எந்த புக்கு? நேத்தி நான் கொடுத்தேன்ல அந்த புக்கு.
அந்த புக்கு. ஸோ அப்போ பாருங்க த புக். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆர்டிக்கல் ஏன் த புக்குன்னு சொல்றாங்கன்னு புரியுதா? அந்த புக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து புக்கு நம்ம வந்துட்டு ஏ புக்குன்னு தானே நம்ம சொல்லுவோம், ஏன் த புக்குன்னு சொல்றாங்க? நேத்தி நான் கொடுத்தேன் இல்லையா அந்த புக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறாங்க. அதனால தான் த புக் தட் ஐ கேவ் எஸ்டர்டே இந்த இடத்துல த புக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கிளியரா புரியுதா? இதே மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸாக ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை நம்ம கிளாஸ்ல சொல்ற கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தாராளமா அதுவே இட்ஸ் எனஃப். ஓகே, வழக்கம் போல தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேலிஸ்ட். யாரெல்லாம் இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக கண்டினியூஸாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணி வைங்க. கண்டிப்பாக இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வி வில் மீட் டுமாரோ.